பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் தொழிலதிபருடைய மகள் ரைதன்யா வாழ வேண்டிய இளம்பெண். அந்த பெண் தன்னுடைய தகப்பனாருக்கு பேசியிருக்கிற அந்த வாய்ஸை கேட்க முடியல, வாய்ஸ் மெசேஜை கேட்கவே முடியல. கண்கள் குளமாகின்றன. சாதாரண ஒரு 19-20 வயது பெண், கனவுகளோடு கணவன் வீட்டுக்கு சென்ற பெண். அந்த காணொளி, அந்த வாய்ஸ் நம்மளால கேட்க முடியல. அந்த அளவிற்கு சித்திரவதை செய்யப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதன் ஊடாக எழுகின்ற கேள்விகள் இந்த பெண்ணுடைய தகப்பனாரையும் கேட்க வேண்டியிருக்கிறது. இப்படித்தான் கொங்கு மண்டலத்தில் என்ன நடக்கிறது? கொங்கு பகுதி தனக்கென ஒரு இந்த நூற்றாண்டுக்கு ஒத்துவராத சில கொள்கைகளை, பழக்கங்களை வைத்துக் கொண்டு ஏன் தடுமாறிக் கொண்டிருக்கிறது? பெண்களுடைய உயிரோடு விளையாடுகிறார்கள் என்பதை மட்டும் நாம் பார்க்கலாம். முக்கியமாக 500 பவுன் எதுக்கே போடுறோம்னு சொன்னேன். ஒரு பெண்ணுக்கு கை கால் வழங்கலை, இல்லை கை வழங்கலை, போலியோ டாக்கில் நடக்க முடியலை, அந்த மாதிரி ஒரு பெண்ணை, குறையுள்ள பெண்ணை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு 500 பவுன் போட்டு கட்டி கொடுக்கலாம். 200 பவுன் 100 பவுன் போடுவாங்க. ஏன்னா அந்த குறையை பெரிதுபடுத்தாமல் திருமணம் செய்து கொள்ளுகிறார் அப்படிங்கிறதுக்காக போடுவாங்க. அது உலக வழக்கம், நடைமுறை. எங்கே இருந்தாலும் நடைமுறை. சொத்து பத்துக்களை எழுதி கொடுப்பாங்க. நல்லா இருக்கிற பொண்ணுக்கு இந்த நாதாரியாயா கொடுக்குறோம்னா ஏன் கொடுக்குறோம்னா? ஆக இதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இதிலே இந்த பணக்கார வீட்டு பையன்கள், கொங்கு பகுதி பணக்கார வீட்டு பையன்கள் சைக்கோவாக மாற்றப்படுகிறார்கள். ஏன் மாற்றப்படுகிறார்கள்? என்ன நடக்கிறது அங்கே எல்லாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. தற்கொலை நடந்து முடிந்துவிட்டு வாழ்ந்த அந்த பெண், அழகான பெண், குடும்பத்துக்கு ஏற்ற லாயக்கான பெண், ஒரு குடும்பத்திற்கு தேவையான மங்களகரமான லட்சுமிகரமான பெண். அந்த பெண்ணை வைத்து வாழ்வதற்கு யோக்கியதை இல்லை அந்த மாமியார் மாமனார் குடும்பத்துக்கு. தற்கொலைக்கு தள்ளிவிட்டார்கள். அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, என்ன நடக்குது? ஏன் இந்த மாதிரி ஒரு புதுமண பெண்ணோடு வாழ்றதுக்கு இவனால ஏன் முடியல? தன்னுடைய மனைவியோடு ஒரு நல்ல இல்லறத்தை நடத்துவதற்கு ஏன் இவர்களுக்கெல்லாம் முடியவில்லை என்றால், இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று, இந்த கொங்கு பகுதி பெருமக்கள், அவர்கள் மேல் நமக்கு எப்பொழுதுமே மரியாதை உண்டு. அழகான தமிழ் பேசுவார்கள், மரியாதையாக பேசுவார்கள். ஆனால் கழிந்து போன பண்டைய பழக்க வழக்கங்களை இன்னும் குடும்ப பாரம்பரியம் என்ற பெயரில் பற்றி நிற்கிறார்கள். அதன் விளைவாக ஊடாக ஏற்படுகின்ற சிக்கல்களை நாம் இப்பொழுது பேசுவோம். பெரிய பணக்கார வீட்டு பையன்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ரைதன்யாவுடைய மாப்பிள்ளை மட்டும் கிடையாது, பெரும்பாலான கொங்கு பகுதி பணக்காரர்கள், நான் ஏழை எளியவர்களை சொல்லலை, நடுத்தர கொங்கு விவசாய குடும்பத்தை சேர்ந்த கொங்குகளை சொல்லலை, இவங்க மாதிரி பெரிய பணக்காரர்கள் நிறைய இருக்காங்க, கணிசமாக இருக்கிறார்கள் கொங்கு பகுதியில். இவங்க எப்படி பையங்களை வளர்க்குறாங்கன்னு சொன்னா, யாரோடையும் இவங்க பேசிடக்கூடாது, பழகிடக்கூடாது. தங்களுடைய குடும்ப கௌரவத்துக்கு இழுக்கு. ஒரு 10-50 ஏக்கருக்கு மேல உள்ள பண்ணை வீடு, ஏக்கர் நிலத்தில் நடுவால பண்ணை வீடு இருக்கு. நான் பார்த்துருக்கேன், போயிருக்கேன் ஒரு இடத்துக்கு. அங்கே பெண்களை அடைச்சி தான் வச்சிருப்பாங்க. 10-50 ஏக்கர் தோப்புக்கு மத்தியில் ஒரு பண்ணை வீடு இருக்குங்க, அங்கே இருப்பாங்க குடும்பத்தோட. இந்த மாதிரி மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன்களை எல்லாம் கல்லூரிக்கு கண்காணிப்பா காரில் டிரைவரோட தான் அனுப்புவாங்க. அவனுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, டிரைவரோட அனுப்புவாங்க. ஸ்ட்ரிக்டா நண்பர்களை தேர்வு செய்யறது, யாரோட பேசினா, யாரோட பழகினா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. பழகுவதற்கும் நண்பர்களை தேர்வு செய்வதற்கும் இவங்க கட்டுப்பாடு விதிப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இவனை கல்லூரி படிக்கும் பொழுதும் சரி, ஹாஸ்டல்ல எல்லாம் தங்க விட மாட்டாங்க, வெளியே போக விட மாட்டாங்க. இத்தனை மணிக்கு போனா இத்தனை மணிக்கு வந்துரும்ங்கிற கட்டுப்பாடு இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ள அவருக்கு தேவையான தனி ரூம், அங்கே சரி படிப்பு முடிந்தவுடன் கூட பெரிய பணக்காரர்ல தனி ரூம்ல ஒரு பெரிய சினிமா திரை, அகன்ற உள்ளுக்கவே ஒரு சினிமா தியேட்டர், என்ன படம் வேணாலும் எப்போ வேணாலும் படம் பார்க்கலாம். சௌகரியங்களுக்கு குறைவில்லை. என்ன செல்போன் வேணும், என்ன சாப்பாடு வேணும், எல்லாத்தையும் தெரிவிச்சு தரேன் வீட்டில்.
எங்கேயும் போயிடாத, ஃப்ரெண்ட்ஸ் வேணாம், ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம். அப்படி இருந்து இவனுக்கு ஒரு சில நண்பர்களுடைய தொடர்பு இருக்கும், இல்லாமல் இருக்குமா, இல்லாமல் முடியுமா, அப்படியே இருப்பானுங்க. இவனுங்க என்ன ஆகுறது, உள்ளுக்கவே படங்களை போட்டு பார்க்குறானுங்க, பல்வேறு படங்களை பார்க்குறாங்க. இலக்கிய செறிவு வாய்ந்த இதுகளை எல்லாம் இது பண்ண மாட்டானுங்க. படித்தல் கிடையாது, இலக்கியங்கள் படிக்கிறது கிடையாது, எதையும் கிடையாது. இந்த படமே பார்த்து 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 இந்த மாதிரியான போர்னோ படங்களை எல்லாம் பார்த்து தானும் இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சைக்கோ மனநிலைக்கு வந்துடுவாங்க. தங்க கிளிக்குண்டில் தானே இவங்க வளர்றாங்க. சைக்கோ மனநிலையில் இருக்கிறவனுக்கு பொண்ணு தேடுறாங்க. தன்னுடைய அந்தஸ்துக்கு தகுந்தபடி ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை பார்க்குறாங்க. அதில் மாட்டினவ தான் ரைதன்யாவுடைய அப்பா. இப்போ ரைதன்யா அவளும் இந்த மாதிரி ஒரு தங்க கிளிக்குண்டில் வைத்து அடைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பெண்ணு தான். எந்த ஒரு தொடர்பும் இருக்காது, நட்பு தொடர்பு இருக்காது, நெருங்கிய உறவினர்களுக்குள்ள பழகலாம். அப்படி மிகப்பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ள, ஏன்னா ஜாதியினுடைய இது எங்கேயாவது காதலிச்சு ஓடி போயிட்டா மானம் போயிடும், மரியாதை போயிருங்கிற ஒரு பாரம்பரிய இதை அந்த கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கிறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அதன் பிறகு திருமணம் முடிந்து போகும் பொழுது இந்த பெண்ணு நினைக்குது நல்ல கணவன், ஆனால் அவனை பொறுத்தவரையில் தன்னுடைய போர்னோ பரிசோதனை சாலைக்கு வருகின்ற ஒரு எலி அல்லது தவளை அல்லது குரங்கு தான் இவன். அவன் தான் சைக்கோவாய்த்தானே இருக்கான். வீட்டுக்குள்ளேயே படம் பார்த்து நண்பர்கள்ட்ட கேட்டு இந்த மாத்திரை இதுகள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி ரகசியமா திருமணத்துக்கு வருவாங்கல்ல, அப்போ பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல எப்படியோ கடைக்கு போக, அதுக்கு போக, ஷாப்பிங் போகையில வாங்கி வச்சுக்கிட்டு காத்து கொண்டிருக்கிறான். இந்த ரைதன்யா போயிருக்கு. அவனை பொறுத்தவரையில் மனைவி அல்ல, காதல் மனைவி அல்ல, அந்த குடும்ப உறவல்ல, அதெல்லாம் கிடையாது. அவன் சைக்கோவா மாதிரி எவ்வளவோ நாளாயிடுச்சு. போனவுடன் அவளை பரிசோதனை கூடத்திற்கு வந்த ஒரு எலியாக பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். தாங்க முடியல பொம்பளை பிள்ளைக்கு. திருமணம் என்பது இப்படியா? இதுவா கல்யாணம்? இதற்கா திருமணம் பண்ணி கொடுத்தாங்க? இப்படி இருக்கிற நாமளும் படிச்சிருக்கோம், சினிமா படம் பார்த்துருக்கோம், எவ்வளவோ பார்த்துருக்கோம். ஒரு அன்பான சொல் இல்லை, ஆறுதலான வார்த்தை இல்லை. எந்த நேரமும் 24 மணி நேரமும் இவன் பல்வேறு விதமாக இவன் நடந்துக்கிறானே, ஒரு மிருகமாக, வெறிபிடித்த மிருகமாக நடந்து கொள்கிறான் என்றால் அவன் சைக்கோவாகி ரொம்ப நாளாச்சுமா. சைக்கோ ஆக்கிவிட்டான். அவன் அப்பாவும் அம்மாவும் குடும்பமே ஆக்கிவிட்டாங்க. பணம் சொத்து பத்து வெளியே போயிடக்கூடாது, வேற ஏழை நண்பர்கள் பழகிடக்கூடாது. ஏழை எளிய நண்பர்களோட பழகினாவில் அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் அதெல்லாம் தெரியும். வெளியே போவேன், குளத்தில் குதிப்பேன், அதில் அப்படி இப்படி போயிட்டு வருவேன். வாழ்க்கையினுடைய பல்வேறு மேடு பள்ளங்கள் தெரியும். அதெல்லாம் கிடையாது. இவன் சைக்கோவா மாறி இருக்கிறான். சைக்கோவனுடைய பரிசோதனை சாலை, இது முதலிரவு அறையல்ல, அது சைக்கோ வாழ்கின்ற ஒரு சைக்கோவனுடைய பரிசோதனை சாலைக்கு இந்த பொண்ணு எலியாக போகிறது. போட்டு வெட்டி கொதறி எறிஞ்சிட்டான். பொண்ணால தாங்க முடியல. அதை சொல்றதற்கு இதையெல்லாம் எப்படி சொல்றது? மாமனார் மாமியார்கிட்ட அட கோவிச்சுக்கிட்டாவது வீட்டுக்கு வந்திருக்கலாம். இந்த பொண்ணு அப்பாவுக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போயிருங்கப்பான்னு சொல்லியிருக்கான். இந்த சண்டால என்ன பண்ணியிருப்பேன்? இந்த பொண்ணை பொத்த அப்பா இருக்கான்ல, இந்த சண்டால அப்படித்தாமா இருக்கும் குடும்பம்னா. இதையெல்லாம் தகப்பன்கிட்ட சொல்ல முடியுமா? தாய்கிட்ட சொல்ல முடியுமா என்ன இப்படி பண்றான்னு? இவன் ஒரு சைக்கோங்கிறத சொல்ல முடியுமாயா? சொல்லாம அந்த பொண்ணு மனதுக்குள்ள வேதனையை போட்டு அடக்கி வைத்து தற்கொலை பண்ணிக்கிட்டு முடிஞ்சு வச்சு. நாம் இந்த காணொளியின் வாயிலாக நாம் சொல்லவிருப்பது என்னவென்றால், இந்த கொங்கு பகுதி பெண்களுக்கு நீங்க உங்க ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நான் அந்த ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணுங்கலாம் புரட்சியா உங்களுக்கு சொல்ல முடியாது. இன்னும் அது 50 வருடங்கள் ஆகும். பட்டு நொந்து நூலாகினதுக்கு பிறகுதான் நீங்க எல்லாம் தெளிவு பெறுவீங்க. ஆமா, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்க ஜாதிக்குள்ள திருமணம் பண்ணிக்க. நீ பெரிய பணக்கார பையனை பார்த்து போகிறீர்கள் என்றால், இந்த பெரும் பணம் வைத்திருக்கின்ற பெண்ணை பெற்ற தகப்பன்களுக்கு சொல்றேன், அவன் ஒரு சைக்கோ. பெரும்பாலான கொங்கு இளைஞர்கள், இந்த பணக்கார வீட்டு இளைஞர்கள், நான் ஏழை எளியவன் நடுத்தர விவசாய குடும்பத்தை சொல்லல, அவன் இந்த நாட்டுக்கு இந்த விவசாயிகள், கொங்கு விவசாயிகள் செய்கின்ற சேவை மிகப்பெரியது, அளவற்றது. நல்லா பாடுபடுவாங்க, விவசாய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணி தர்றாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பணக்கார பயிர்களை தான் சொல்றேன். இந்த பணம் வச்சிருக்கான்ல இவன் பூரா சைக்கோ. கட்டி கொடுத்த பணக்கார பெண்களுக்கு சொல்றேன், இந்த வள்ளி கும்மி அடிச்சுக்கிட்டு அதுல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, சத்தியம் வாங்கிக்கிட்டு, சத்திய முறைப்பாடு வாங்கிக்கிட்டு, நான் கொங்கு, நான் இதை
தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்ல, சத்தியம் பண்ணிட்டு தானே நீங்கள் ஆடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, ஆடுங்க. நான் அது உங்கள் இஷ்டம், ஆடணும், டான்ஸ் ஆடணும். அதெல்லாம் மேலை நாடுகள்லாம் டான்ஸ் கிளாஸே உண்டு. அது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது உடம்ப, நான் பாராட்டுறேன் வள்ளி கும்மி. ஆனால் அதை ஜாதி ரீதியாக ஆடுறீங்க, அது நமக்கு உடன்பாடு இல்லை. அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய தனி மனித விருப்பம். அடிப்படை அரசியல் சட்டம் வழங்கி இருக்கின்ற அடிப்படை உரிமை. இதை யாரும் குறை சொல்ல முடியாது, குறை சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணுறதும் சாம்பலா போகிறதும் உங்கள் விருப்பம். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னைய அந்த பணக்கார வீட்டு சோதனை சாலைக்கு அனுப்பாத, அவன் ஒரு சைக்கோ. என்னை எலி மாதிரி நடத்துவான், குரங்கு மாதிரி நடத்துவேன், தவளை மாதிரி நடத்துவேன். அவனுடைய சோதனைக்கு, அவனுடைய சைக்கோ சோதனைக்கு என்னை அனுப்பாதே. யாராவது ஒரு நம்ம ஜாதியிலே நல்ல ஒரு பண்புள்ள மனிதனாக, ஒரு விவசாயியா இருக்கட்டும், சராசரி அன்றாடம் உழைத்து 500 ரூபா கொடுத்தா அதுக்குள்ள நான் குடும்பம் நடத்துறேன்ப்பா, உன் சொத்தை நீ உன்னையோட வச்சுக்க, என்ன ஒரு 500 ரூபா கொடுத்தா அதுக்குள்ள என்னால் குடும்பம் நடத்த முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். பணம் மட்டுமே சந்தோஷம் இல்லை, 2 மனமும் சேர்ந்து வாழ்வதுதான் சந்தோஷம். எனக்கு அது போதும்பா, என்னை அநியாயமா கொண்டு வைத்து இந்த சைக்கோ பரிசோதனை சாலைகளுக்குள்ள அனுப்பாதேன்னு சொல்லுங்க. அந்த கொங்கு பெண்களுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரே அறிவுரை, நீங்க நம்பி கழுத்து நீட்டீங்கன்னா நீங்க போற இடம் மாமியார் வீடு இல்ல, நீங்க போற இடம் மாமனார் வீடு இல்ல, மாறாக ஒரு செக்ஸ் சைக்கோவுடைய பரிசோதனை சாலைக்கு போகின்ற எலிகள் நீங்கள். அவ்வளவுதான். குரங்குகள், தவளைகள் அறுத்துருவேன். கடைசியா தற்கொலை பண்ணிட்டு தான் ஜாகணும். இது அதனுடைய ஒரு உதாரணம் ரைதன்யா. இதற்கு மேல் நாம் இதில் என்ன சொல்ல முடியும்? மனம், ஒரு மனிதனுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும், இப்படி வளர்த்தால் இப்படித்தான் ஆகுவான் என்பது நம்முடைய அனுபவத்தில் நாம் கண்டது. பரவலாக அவன் வளர்க்கப்படவில்லை. பரவலாக ஏழை பணக்கார நண்பர்களோடு சேர்ந்து அவன் பழகலை, அரசு பள்ளியில் படிக்கலை. அவனுக்குன்னு மிகப்பெரிய பணக்காரர்கள் படிக்கிற பள்ளியில் படிச்சிருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்களே நடத்துகிற பள்ளியில், அவங்க சொந்தக்காரங்களே சேர்ந்து படிக்கின்ற பள்ளியை இது பண்ணியிருப்பாங்க. அங்கே ஜாதி ரீதியான ஒரு மன அழுத்தம், ஜாதி ரீதியான ஒரு வெறி ஏற்றப்பட்டிருக்கும், பேச்சுரை கூட ஏற்றப்பட்டிருக்கும். அது வாத்தியார்கள் கூட பேசியிருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க, உருவேற்றி இருப்பார்கள். அது அவர்கள் விருப்பம். அதனுடைய விளைவு என்பது சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ முடியாமல் தனிமைப்படுத்தப்பட்டு சைக்கோவாகிருங்க. அதனுடைய விளைவு சக மனிதனோடு சேர்ந்து வாழலைன்னா இப்படி சைக்கோவாகி கடைசியா கம்பி என்ற சூழ்நிலைக்கு வந்துட்டான். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்து என்னையா பண்ண நீ? 500 பவுன் கேட்டையில 300 பவுன் போட்டேன், இன்னும் ஒரு 200 பவுனுக்கு வாய்தா சொல்லியிருக்கேன், காரு 75 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கேன், சொத்து பத்தை கேட்டா கூட பிரிச்சு கொடுத்துருவான் அந்த ஆளு, அவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கேன். அதுக்கு மேல வேணுங்கிற இந்த கம்பிய நீட்டையில மானங்கப்பளை எரிச்சல போச்சா, தமிழ்நாடே சிரிச்சு போச்சு. இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அது இதுன்னு எல்லாரும் கிளின்னு கிழிச்சிருவாங்கயா, எச்சரிக்கையா இருங்க. கடந்த காலம் அல்ல இது. இது 21ஆம் நூற்றாண்டில் மில்லினியம் ஆண்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். இன்றைய தகவல் தொடர்பு, சேட்டலைட் தொடர்பு, இதெல்லாம் எங்கேயோ மனிதனை கொண்டு போய் சேர்த்திருக்கு. பண்டைய பழக்கத்தை பற்றி நின்றால் இதுதான் கதி. நவீன உலகத்துக்கு வாங்க. பெண்கள் எச்சரிக்கையா இருங்க. தயவு செய்து நான் சொல்ற ஒரே இது, மறுபடியும் சொல்லுகிறேன், சைக்கோக்களுடைய பரிசோதனை சாலைக்கு போகாதீங்க. நீங்க ஒரு பணக்காரனை கட்டிக்கிட்டு போறீங்கன்னா அதுதான் தலையெழுத்து. சாதாரண உங்க சொந்தக்காரங்கள சாதாரண மனிதனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. கண்ணதாசன் எழுதின, கூரை குடிசை நடுவிலே ஒரு படுக்கையை போட்டு குத்து விளக்க ஏற்றி வச்சு, கூரை குடிசை நடுவிலே ஒரு படுக்கையை போட்டு குத்து விளக்க ஏற்றி வச்சு கோலத்தை போட்டு ஆற அமர மச்சானோட படிக்கணும் பாட்டு, ஆனானப்பட்ட ராசா கூட மயங்கனும் கேட்டு. எவ்வளவு அருமையான பாடல். எளிமையில தயா அற்புதமான இன்பம், வாழ்வியல் இன்பம் ஒளிஞ்சிருக்குன்னு அவன் அருமையா காட்டியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பாடல், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாகன்னு, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நான் 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் அண்ணன் தம்பி பாசமடான்னு சொன்னான் கண்ணதாசன். அதை விட இதுதான் முதல்ல சொன்ன பாடல். ஆற அமர மச்சானோட படிக்கணும் பாட்டு, ஆனானப்பட்ட ராசா கூட மயங்கனும் கேட்டுனா. இந்த கூரை குடிசை, அந்த கோலம், கயிற்றுக்கட்டில் இருக்கிற சுகம் வேற எங்கேயும் கிடைக்காது. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க.
கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.